ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நிமிடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். KFCல கிடைக்கிற சிக்கனை நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் லெக் பீஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பீஸ் உள்ளெல்லாம் நல்லா மசாலா படுற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் 1 to 2 செகண்ட் வரைக்கும் நல்லா டிப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருங்க. திருப்பி அதே மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க மாவால். நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் கீழே விழுந்துட்டு செதில் செதிலாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்படின்னா தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பீசஸை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிக்கன் பீசஸை போட்டு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வெளி லேயரில் உள்ள மாவு உதிராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் நல்லா உள்ளே வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்கள் கடைக்கே போக தேவையில்லை. வீட்லேயே நீங்கள் KFC சிக்கனை ரெடி பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் நிமிடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.